ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஜிலாக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபோனில் நம்மளோட டாக்குமெண்ட், நம்ம படித்த 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாத்தையுமே நம்ம டிஜிலாக்கரில் ஃபிச் பண்ணி வச்சுக்கிறது தான் டிஜிலாக்கர். இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, லாகின் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க டிஜிலாக்கர் பற்றி பார்க்கலாம். ப்ளே ஸ்டோருக்கு போய் அதில் டிஜிலாக்கர் ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா அது இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஓப்பன் கொடுத்தா போதும். இந்த ஆப் நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணுறதுனால சைன்இன் அண்டு கிரியேட் ஏ அக்கௌண்ட்டுன்னு கேட்கும். நான் கிரியேட் ஏ அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம எப்படி கிரியேட் ஈஸி அண்ட் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுறதுன்னு தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட நேம், அதாவது ஆதார் கார்டில் நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே அதில் டைப் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஃபீமேலாக மெயிலாக, அதுக்கப்புறமா நம்ம ஆதார் கார்டு கூட என்ன நம்பரை லிங்க் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பர் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம 6 டிஜிட் பின் நம்மளே செட் பண்ணிக்கணும், அது ஒரு பாஸ்வேர்டு மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெயில் ஐடி, அப்புறம் ஆதார் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா போதும். நான் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஏதோ ஓடிபி வந்துருச்சு. இப்போ அந்த ஓபிடியை நம்ம இதில் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணதும் சப்மிட் கொடுத்ததும் இப்போ நம்மளுக்கு இப்போ யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக், நம்பர், அப்படி இல்லைன்னா சிம்பிள்ஸ், இது மூணுமே மிக்ஸ் பண்ண மாதிரி தான் நம்ம ஒரு யூசர் நேம் போடணும். இது எப்போவுமே நம்ம மறக்கக்கூடாது. இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கரெக்ட் யூசர் ஐடி கொடுத்தோம் அப்படின்னா அது க்ரீன் கலரில் ஷோ ஆகும். இப்போ யூசர் நேம் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் நம்ம ஃபோட்டோ கூட ஷோ ஆகும். இப்போ இதோட யூசர்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை லாகின் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஆதார் கார்டு, நம்மளோட 10th 12th சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம இதில் ஃபீட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எல்லா சர்டிஃபிகேட்டுமே நம்ம இதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதிலே உங்களுக்கு தந்திருப்பாங்க. இப்போ கோவேக்சின், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே A to Z நம்மளுக்கு என்னென்னலாம் இஷ்யூடு டாக்குமெண்ட் இருக்கோ அத்தனை டாக்குமெண்ட்டையுமே நம்ம இந்த இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை பற்றி, இப்போ நம்ம ஆதார் கார்டு நம்ம ஃபோனில் வச்சுக்க முடியும். நம்ம டிரைவிங் லைசன்ஸை நம்ம ஃபோனில் வச்சுக்க முடியும். இதில் நம்ம ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம என்ன நம்பரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோமோ அதில் ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபியை நம்ம இது பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆதார் கார்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதை நம்ம எப்போவுமே நம்ம மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா டிஜிலாக்கர் மூலமாக நம்மளோட எல்லா ஐடியுமே ஷோ பண்ண முடியும். உங்களுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், கேஸ் புக் அப்படின்ட்டு எல்லாமே A to Z உங்கள் நேமில் கவர்மெண்ட்டில் ஆதார் கார்டோட அட்டாச்சோட நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்குனீங்களோ அதை அத்தனையுமே நம்ம இந்த டிஜிலாக்கரில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம இதை காமிச்சாலே போதும். இதுதான் நம்மளோட டிஜிட்டல் இந்தியாவோட டிஜிட்டல் ஆப். இந்தியனாக இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே இந்த ஆப் வேணும். அப்போ தான் நம்ம இந்த ஆப்பு மூலமாக நம்ம சர்டிஃபிகேட்டுக்கோ இல்லை ஆதார் கார்டையோ ஏதாவது எமர்ஜென்சிக்கு தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆப் ஒன்று இருந்தால் போதும். நம்ம யார்கிட்ட இதை காமிச்சாலுமே இது செல்லுபடி ஆகும். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படி க்ரியேட் பண்ணணும் இதை பற்றி நாலேஜ் இல்லாதவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. See you next video.